Hello friends, welcome to 3S Delights Kitchen. Love all, serve all. இன்னைக்கு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம் ஒரு வெரி கியூட் பென்டோ கேக். ஸோ இந்த கேக்குக்கு ஒரு 4-inch கேக் தான் பண்ணியிருந்தேன். திஸ் இஸ் பிளெயின் வெனிலா கேக். அவங்க வந்து yellow அண்ட் க்ரீன் ஃப்ராஸ்டிங் தான் கேட்டிருந்தாங்க, பட் வெரி சிம்பிள் அண்ட் வெரி லைட் ஃப்ராஸ்டிங் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ஷாண்டலே ஃப்ராஸ்டிங் தான் பண்ணியிருந்தேன். திஸ் இஸ் நத்திங் பட் whipped cream with a little bit of white chocolate mixed in. நான் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஆட் பண்ணணுங்கிறதுனால ஒரே ஒரு லேயர் இருக்கிறதுனால அதில் வந்து ஹோம்மேட் ராஸ்பெரி ப்ரிசர்வ்ஸ் ஜஸ்ட் அப்ளை பண்ணியிருந்தேன் இன் பிட்வீன் த 2 layers. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கேக் சுற்றி yellow கலர் க்ரீம் யூஸ் பண்ணி மேலே டாப் கோட் அண்ட் தி சைட்ஸ் நல்லா ஃப்ராஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் க்ரீன் அண்ட் yellow காம்பினேஷன் போட்ட ஃப்ராஸ்டிங் போட்டு I put a little bit of design. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் அழகான ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சுருந்தேன், அதையும் போட்டு ஃப்ராஸ்ட் பண்ணேன். இப்போது இதை ஃப்ராஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அது கடைசியில் பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு பெஞ்ச் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி சைட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இன்ஃபேக்ட் ஐ forgot to record the entire decoration. அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன். பட் ஐ ஸ்டார்டட் ஆஃப் அண்ட் தென் ரெக்கார்டிங் ஆக்சுவலி நான் ஆன் பண்ண மறந்துட்டேன் ஃபார் த என்டையர் வீடியோ. பட் திஸ் இஸ் அ வெரி ஸ்மால் கேக். ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும், நான் ஸ்டார்ட் பண்ண டெக்கரேஷன் தான் ஃபுல் கேக்லேயும் பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்மால் ஸ்டார் டிப் யூஸ் பண்ணி க்ரீன் அண்ட் yellow ஃப்ராஸ்டிங் தனித்தனியாக பேக்ஸில் போட்டு அதை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி என்டையர் கேக்கில் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபைனல் அவுட்புட்டை பார்க்கலாமா? Do let me know in the comments how this cake turned out, and I will see you next time. Thank you for watching.